விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னக்காமன்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருப்பது செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதென இபிஎஸ் தெரிவித்துள்ளார். எத்தனை விபத்துக்கள், எத்தனை உயிர்கள், இன்னும் எத்தனை முறைதான் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தும் உரிய இழப்பீடை அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதில், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னக்காமன்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், எத்தனை விபத்துக்கள், எத்தனை உயிர்கள் என்று கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய அவர், இன்னும் எத்தனை முறைதான் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த முதலமைச்சருக்கு என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பளபளக்கும் போட்டோஷூட் வீட்டுக்கு சென்றவர் ஒருமுறை உண்மையான பட்டாசு ஆலைக்கு சென்று ஆய்வு செய்திருந்து பாதுகாப்பு குறித்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அல்லவா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பு நெறிமுறைகளை உறுதி செய்யாமல் தொடரும் பட்டாசு ஆலை விபத்துகளை கண்டுகொள்ளாத முதலமைச்சர் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும், சின்னக்காமன்பட்டி அரசு ஆலை வெடி விபத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், பட்டாசு ஆலையில் பாதுகாப்பை இனியேனும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.